வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்வின் ரகசியம் சரிங்களா? கும்பராசி கும்ப லக்னத்தோட வாழ்வின் ரகசியம் என்னன்றதை பார்க்க போகிறோம். கும்பராசி பேருக்கு ஏற்ற மாதிரி கும்பம்னா பானை. பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தயிர் இருக்கா, பால் இருக்கா, விஷம் இருக்கா, இல்லை ஒன்றுமே இல்லையா, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க மனசுள்ள என்ன இருக்குன்றதும் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? எடுத்து நம்ம உள்ளே பார்க்காத வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒன்று. இன்னொன்று, கும்பம்ன்றது கோவில் கலசம். அதாவது கோவிலில் புனிதமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பகிரகம். ஆனால் அந்த கர்ப்பகிரகத்தை விட உயரமாக நிற்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கலசம் டாப். கர்ப்பகிரகத்தில் என்னென்ன வைப்போம்? இப்போ ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னா கீழே நவரத்னங்கள், தானியங்கள், எந்திரங்கள் வைப்போம். அதே மாதிரி அதை வேறு எங்கெங்கே வைப்போம்னா கும்பத்தில் வைப்போம். தானியங்கள், நவதானியங்கள் வைப்போம். கும்பம்ன்றது கடவுள். அதனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்வாங்க. கும்பம்ன்றது அவ்வளோ பவர். அந்த கும்பம் மக்களும் அதே மாதிரி தான். ஒரு கோவில் போகிறீங்கன்னா, கோவில் நட திறந்திருந்தாலும் சாத்தியிருந்தாலும் சரி, கும்பத்தை பார்த்து கண்ணில் போட்டுப்போம். இன்னொன்று, கும்பத்தை சுற்றி எப்பவுமே மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கும்பராசிக்காரங்களை கூட பாருங்கள், எப்போயுமே அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. கும்பராசி அதிகமாக பேசலை, அமைதியாக இருந்தால் கூட அவங்கள சுற்றி ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கும்பராசி ஜென்ரலாக இது வேடிக்கையாக இருக்கும். கிளாஸ் எடுக்கும்போது இது நார்த் இந்தியன்ஸ்க்கெலாம் சொல்லும் போது அவங்க ஒன்றும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நீங்கள் காரில் போயிட்டே இருங்க, ஏதோ ஒரு டீ கடை வருது, அந்த டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா காலியாக இருக்குது, நம்ம போய் ஒரு ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டா நீங்கள் போவீங்க. நீங்கள் போயிட்டு 2 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு 4 பேர் வருவாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 6 பேர் வருவாங்க. அப்புறம் பார்த்தா நீங்கள் டீ குடித்து முடிச்சு போகும்போது அங்கே ஒரு 10 பேர் நிற்பாங்க. கும்பம் தான். கும்பம் போகிற இடம்லாம் கூட்டம் ஃபாலோ பண்ணும். அதுதான் கும்பராசி. சனி பகவானுடைய வீடு. ஆனால் சனி பகவான் வீட்லேயே இது ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப தெளிந்த மக்களாக இருப்பாங்க. மகரமும் சனி பகவான் வீடு. ஆனால் லைட்டாக கொஞ்சம் ட்ரிக்கி பண்ணுவாங்க. தான் ஜெயிக்கணும்னா லைட்டாக ட்ரிக்ஸ் பண்ணுவாங்க. கும்பம் அதுவும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, என் ஹஸ்பண்ட் ட்ரிக் பண்ணுவாருங்களா. உங்கள் ஜாதகம் கட்டங்கள் வச்சு கொஞ்சம் விஷயங்கள் மாறும். ஆனால் பொதுவாக கும்பம்ன்றது ரொம்ப 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 ஹானஸ்டான மக்கள். இன்னொன்று, கும்பம் பானை. சொன்ன மாதிரி பானை பார்க்க பெருசாக அழகாக இருக்கும். பெயிண்ட்லாம் போட்டு, ட்ராயிங்லாம் போட்டு அழகாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பானை இருந்தாலும் உடஞ்சிரும், ஓட்டம் விழுந்துடும். கும்ப ராசிக்காரங்களும் அதே மாதிரி தான். அவங்களோட உடம்பு பார்க்க கட்டு மஸ்தான் அழகாக இருப்பாங்க. ஆனால் உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. உடல் உபாதைகள் எதனா வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக கால் வலி பெரும்பாலும் கும்பத்துக்கு அந்த கால் வலி இருக்கும். இதை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். நான் சொல்லுவேன், எங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க. இதுமாதிரி ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், ஏன்னா சனி பயிற்சி நடந்திருக்கு. ரொம்ப ஒன்றும் இல்லை, லைட்டாக முட்டிக்கு கீழே காலை அமுக்கி விட்டுட்டே இருங்கம்மா. நீங்கள் பேசும்போது சும்மா காலை பிடிச்சி அமுக்கிட்டே பேசுங்கண்ணே, அவர் தானும் ரிலாக்ஸ் ஆவார்னு சொன்னேன். அகெயின் இதை ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்கு பண்ணணும்ல, ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு பண்ணலாம். நம்ம ஒய்ஃபு தானே, அழகாக காலை அமுக்கிட்டே பேசுங்க, தானாக வழிக்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கால் வலி இருக்கும். அவங்களுடைய வீக் பாயிண்ட்டே அதுதான். நீங்கள் அதை மெதுவாக அமுக்கிட்டே பேசுனீங்களாவே உங்கள் லைனுக்கு தானாக வந்துடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது ஒன்று. அதே மாதிரி இவங்க உடல் எக்ஸசைஸ் ரொம்ப பண்ண இவங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு 7 எதுன்னு பார்த்திங்கன்னா சிம்மம் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, லீடர், அத்தாரிட்டி வேணும்னுவாங்க. கும்பமும் பிறப்பால் லீடருங்க, பாண்ட் லீடர். என்ன சொன்னால கலசம், கூப்புற கலசம். ஆனால் இந்த லீடர் வேறு மாதிரி. இது பீப்புள் லீடர். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு லீடர். அதாவது 2 விதமாக லீடர் இருக்கலாம். இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னா, ஒரு மேனேஜர் நான் தான் மேனேஜர், நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு. இன்னொருத்தர் மேனேஜர் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலை தோளில் கைவிட்டு, என்னடா இதுவாடா முடிக்க முடியல, வாடா இப்படி பண்ணலான்டா அழகாக சொல்லுவாங்க. அதுதான் ப்ராப்பர் லீடர். லீடருக்கும் மேனேஜருக்கும் உள்ள வித்தியாசம். இவங்க ப்ராப்பர் லீடர், மக்களுக்கு பிடிச்ச லீடர். எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன். நம்ம தஞ்சை பெரிய கோயில் பெருசாக பேசுகிறோம், ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் இதை விட டாப் டக்கராக இருக்கும். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட அதிகமான கண்ட்ரீஸை பிடித்தார். சுந்தர சோழர், அதாவது ராஜராஜ சோழனோட அப்பா சுந்தர சோழர், இவரை விட அதிகமாக போர்கள் புரிஞ்சார். ஆனாலும் எல்லாருக்குமே ராஜராஜ சோழனை தான் பிடிக்கும். ராஜராஜ சோழனை தான் பொன்னியின் செல்வன்னு சொல்கிறோம். இன்றைக்கும் அவரை பிடிக்கும். அதுதான் பீப்புள் லீடர். சிம்மத்தை வெறுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ரொம்ப அத்தாரிட்டி, ரொம்ப திமிரு பிடிச்சி, ரொம்ப ஹெட்வைட்டாலாம் இருக்காங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க.
கும்பம் பெரும்பாலும் அவங்க ஜாதகம் ரொம்ப மோசமாகாத வரைக்கும் பெரும்பாலும் கும்பத்தை பிடிச்ச லீடர் ஆவாங்க. சரிங்க, நல்ல யூனியன் லீடர்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் பிடிச்சு லீட் ஆவாங்க. அதுதான் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் சொன்னேன். இவங்க பாண்டிட்டர். ஆனால் இவங்க வந்து எப்படின்னா ஃப்ரீடமாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், லீடராக இருக்கணும். சிவபெருமான் ஃப்ரீயாக, நான் மயானத்துலேயும் இருப்பேன், கைலாசத்துலேயும் இருப்பேன், எங்கே வேணாலும் படுத்து உருளுவேன். கும்பம் அப்படி தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றனாலும் டீசெண்டாக டிப் டாப்பாக வந்து அழகாக சாப்பிடுவாங்க. அதே 5 ஸ்டார் ஹோட்டல் அன்றைக்கி சாயந்தரமே போய் திருவண்ணாமலை கோயில் வாசலில் படுறானாலும் படுத்துப்பாங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் எனக்கு இப்போ எந்த பகட்டுமே இல்லை. டாப்பில் இருக்க சொன்ன நான் இருப்பேன், கீழே என்னை படுக்க சொன்னால் இருப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போவாங்க. சிம்மம் அப்படி இல்லை, எனக்குன்னு ஒரு கிளாஸ், எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், இதை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்வாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அங்கே தான் கொஞ்சம் மன கஷ்டம் வரும். இவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இவர் நல்லவர், இவர் எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகிறவர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா ஜம்முன்னு வாழ்க்கை வாழலாம். இது ஒன்று. இவங்களுக்கு கரியர்னு சொன்னது, எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் ஜெயிச்சு டாப்பில் வந்துடுறவங்க கும்பம். ஏன்னா கும்பம் கலசம். கும்பம் எப்படின்னா நல்லா ஜெயிச்சு மேலே வருவாங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல அடி பாதாளத்துக்கு போவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, திருப்பியும் முன்னாடி இருந்ததை விட பயங்கரமாக வளருவாங்க. அந்த கிராஃப் இப்படி தான் மேலே போய் கீழே வந்து திருப்பியும் நல்லா மேலே போகும் கும்பம். ஏன்னா அவங்களோட திறமையால் முன்னாடி வருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல வழுக்கி கீழே விழுவாங்க. முக்கியமாக 7.5 சனி நேரத்தில் நடக்கும், விழுவாங்க. ஆனால் அதை படிப்பனையை எடுத்து தப்புக்களை கரெக்ஷன் பண்ணி திருப்பியும் ஹையஸ்ட்டாக மேலே வருவாங்க. சில பேர் அப்படியே இருந்துருவாங்க, அது ரொம்ப சில பேர். தப்பு அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கன்னா முன்னாடி இருந்ததை விட பயங்கரமாக வளருவாங்க. அதுதான் கலசம். அந்த டைமில் தான் மக்கள் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கும்பம் பார்ப்போற்றும் மக்கள் யாருன்னா கும்பம் தான். சரிங்களா? ஸோ எந்த கரியராக இருந்தாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. முக்கியமாக மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுற கரியர். உங்களுக்கு கும்பத்தில் நல்ல மேனேஜர்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணி உங்களை ரொம்ப நல்லா கொண்டு வருவாங்க. பெஸ்ட்டு லீடர் கும்பம். நம்பலாம், ட்ரஸ்டபிள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லையும் ட்ரஸ்டபிள், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுங்க இந்த கும்பராசி. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வீடுன்னு சொன்னதுனால மங்கள சனீஸ்வரர், திருக்கொல்லிக்காடு மங்கள சனீஸ்வரர். இல்லைனா அவரோட ஒய்ஃப் ஜெயிஷா தேவி, மூத்த தேவி, சனீஸ்வர பகவானுடைய மனைவி. அவங்க இருக்கிற இடமெல்லாம் சனீஸ்வரர் மங்கள சனீஸ்வரர் தான். எல்லா பழைய கோவில்கள்லேயும் இருப்பாங்க. மிகப்பெரிய பழைய கோவில் அரப்பள்ளீஸ்வரர் கொல்லிமலை, நீங்கள் வந்து முக்தீஸ்வரர் செங்கல்பட்டு, திருவேலங்காடு கோவில், அதுதான் ரத்தன சபை முதல் சபை அங்கே. இந்த மாதிரி திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர், இந்த மாதிரி ரொம்ப புராதனமான கோவில்களில் போனீங்கன்னா ஜேஷா தேவி இருப்பாங்க, 2 குழந்தையோடு இருப்பாங்க இடுப்பில், குளிகன் மாந்தி. அங்கே எதிர்க்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருப்பார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பக்கத்தில் இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர் தான் அவங்கள வேண்டலாம். சிவன் பார்வதி வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இது வந்து சனீஸ்வர பகவான் வீட்லேயே மெச்சூர்டான வீடு. சிவன் பார்வதி வழிபாடு ரொம்ப சூப்பராக நடக்கும். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். அப்போது ஸ்ரீரங்க பெருமாள் லக்ஷ்மி தாயார் வழிபாடு ரொம்ப நல்லது. இது காற்று ராசின்றதுனால தூபம் போடணும். வீட்டில், ஆஃபீஸில், கோவிலில் தூபம் போடலாம். கோவிலில் சிவபெருமானுக்கெல்லாம் பள்ளியறை பூஜை நடக்கும், அப்போ தூபம் போடுவாங்க. லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை அப்போ தூபம் போடுவாங்க. சாம்பிராணி நீங்கள் கோவிலுக்கு வாங்கி தரலாம், ரொம்ப நல்லது. வீட்டில் சாம்பிராணி போடுங்க, வீட்டில் சுபிக்ஷம் பயங்கரமாக வரும். எசென்ஷியல் ஆயில், இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம், அரோமா தெரப்பின்ட்டு. சில எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தடவை நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜம்முன்னு வருவீங்க. இந்த வழிபாடு பண்ணுங்கள், கும்பம் எப்போவுமே உயர்ந்து நிற்கும்.